ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தன்யாவுக்கு இன்றைக்கி என்ன ஃபுட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் தான். இது வந்து ஊற வச்சு கரெக்டாக ஒரு 13 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சாச்சு. நைட்டே ஊற வச்சுட்டேன். இது மறுநாள் மதியத்துக்கு அவளுக்கு சமைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டு அப்படியே ஊற வச்சுருந்தேன். அவளுக்கு அதுக்கு தேவையான பொருள் வந்து ஸ்பைசஸ், வீட்லேயே அரைச்ச ஸ்பைசஸ் பவுட்ரு, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, ரைஸு, கஞ்சி தண்ணி. அவளுக்கு என்ன சமைச்சாலும் நெய்யில் தான் சமைக்கிறோம். சூடாக அப்போ செஞ்ச ரைஸும் கஞ்சியும். பாப்பாவுக்கு நேற்று வந்து காலிஃப்ளவர் கொடுத்தோம். அதனால் இன்றைக்கி வந்து பயிறு வகை கொடுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நெய் வந்து 1/2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் எடுத்துகிட்டு கடுகு எப்பயுமே நல்லா பொரிஞ்ச உடனே கொடுங்க. கடுகு பொரியாமல் வந்து என்றைக்குமே கொடுக்கக்கூடாது. நல்லா கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. பூண்டு வந்து கம்பல்சரி குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கொடுத்துருங்க. பூண்டு கொடுக்கலைன்னா பால் பெருங்காயம்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை கொடுத்துருங்க. நான் பால் பெருங்காயம் தீர்ந்தனால பூண்டு போட்டுக்கிறேன். எப்பயுமே பூண்டு சேர்த்திக்குவேன். பால் பெருங்காயமும் லைட்டாக போடுவேன். இல்லாதனால இன்றைக்கி வந்து பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து ரொம்ப செரிமானத்துக்கு நல்லது, அதனால் சீரகம் போட்டுருங்க. இதெல்லாம் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுல அதெல்லாம் நல்லா வதக்கி விட்ரு. எப்படியும் குக்கரில் விசில் விட்றதுனால வெந்துடும். இருந்தாலும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்பைசஸ் பொடி இது. பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாமே போட்டு செஞ்ச ஸ்பைசஸ் பொடி. இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு தோலோடு ஃபஸ்ட்டு அந்த பீன்ஸ் நான் காமிக்கும் போது தோலோடு இருந்துச்சு. அதை நல்லா நீங்கள் உரிச்சிருங்க. ஏன்னா தோல் வேண்டான்னு எனக்கு திடீர்னு தோணுச்சு. அதனால் தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த உள்ளே இருக்க பயரை மட்டும் போட்டிருக்கேன். பயரை மட்டும் போட்டு இதிலையே போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்பைசஸ் பவுடரோட மிக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கஞ்சி தண்ணி, ரைஸ் இதெல்லாம் முன்னால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் உப்பு லைட்டாக போட்டுட்டு ரைஸ் வந்து எப்பயுமே ரைஸோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை வந்து அதிகப்படுத்திடுங்க. ரைஸ் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா பயறு வந்து நிறைய எடுத்ததுனால ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்ச 1 டம்ளர் தண்ணி. நமக்கு எப்போ ஃபுட்டு கொடுத்தாலும் நமக்கு அந்த அளவு தெரியும்ல, அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி 1 டம்ளர் தண்ணி. ஏன்னா ஆல்ரெடி ரைஸ் வெந்துருச்சு, நமக்கு அந்த பயறு மட்டும்தான் வேகணும். அதனால் 1 டம்ளர் தண்ணி. கருவேப்பிலை வேணால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு தோணுது. ஏன்னா இது மசிக்க முடியலை. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் முழுசாக தான் இருந்துச்சு. ஒரு 8 விசில் விட்டுட்டேன். ஏன்னா பயறு வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 விசில் விட்டுட்டு நல்லா மசிச்சாச்சு. பயங்கரமாக நல்லா மசிச்சாச்சு. ஏன்னா இதுவரை மிக்சியில் தான் மிக்சியிலங்கிற ஜாரில் அரைச்சி தான் கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து கையில் மசிச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மசிச்சாச்சு. அந்த கடலை நல்லா ஓரளவு நல்லாவே வெந்திருந்துச்சு. அதனால நல்லா மசிச்சு குழந்தைக்கு கொடுக்குறது இல்லையா, நல்லாவே மசிச்சு இப்போ நம்ம இதில் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒன்றுமே சிக்காமல் விழுகுது பாருங்களேன். அப்போ வந்து பயறு நல்லா வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மசிச்சிருச்சு. எப்பயுமே இந்த பவுலில் ஒரு பவுல் ரைஸ் தனியாக கண்டிப்பாக கொடுத்துருவேன். எக்கு வச்சு சாப்பாடு கொடுத்தாலும் இதில் ஃபுல்லாக கொடுத்துருவேன். இந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பாப்பா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டா. நேற்று கொடுத்த அந்த காலிஃப்ளவரும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டா. இன்றைக்கும் இந்த ஃபுட்டும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டுட்டா. அவள் எதை சாப்பிட்றாளோ அதை மட்டும்தான் நான் வீடியோவாக போடுறேன். இந்த பயரோட பெனிஃபிட் என்னென்னு ஷார்ட்ஸில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.